மர்மதேசம். வணக்கம் குமாரசாமி. வாங்க வாங்க. வாட் a pleasant surprise. உங்க விடுதலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you very much. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குமாரசாமி. எது? உடனே நீங்க ரிலீஸ் ஆனது தான். நீங்க தப்பே செய்யலைனாலும் இந்த கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் முடிஞ்சு வெளியில வரதுக்கு 15 நாள் ஆகும். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்களே நீங்க. உட்காருங்க. எப்படி முடிஞ்சது உங்களால? நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அது சரி. இருந்தாலும் அந்த அன்வர் உங்களை பிடிச்ச வேகத்தை பார்த்து நான் அரண்டு போயிட்டேன் தெரியுமா. செய்யாத கொலைக்காக நம்ம நண்பர் மாட்டிட்டு முழிக்கிறாரேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் தப்பு செய்யலைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது பொன்னாம்பலம்? நமக்குள்ள எதுக்கு ரகசியம்? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய போது அது எனக்கே சொல்லிடுறேன். SVS சார் நான் தான் கொலை பண்ணேன். பழிக்கு பழி. ஒரு பழைய கணக்கு தீர்ந்து போச்சு. நீங்களா? குமாரசாமி என்ன சொல்றீங்க? உண்மை சொல்றேன். நீ எப்படி எதுக்கு செஞ்சீங்க? ஆண்டவர் வனத்துக்கு பக்கத்துல இன்ஃபர்மேஷன் சிட்டி வரப்போதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க SVSக்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படியாவது ஆக்கியபை பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ SVSஐ ஒழிச்சா லேண்ட்ஸ் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தா வந்து மாட்டினா. என்ன பண்ணாம்பளம் ஷாக் ஆயிட்டீங்க? இல்லை, SVS கொண்டுட்டா மட்டும் உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ் கிடச்சிடுமா? அவரோட வாரிசு GK அந்த லேண்ட்ஸ் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போனார்னா? அவன் கோர்ட்டுக்கு போனால் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். குமாரசாமி, நீங்கள் தப்பிச்சது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? தப்பிச்சதுக்கு காரணம் பணம். பணமா? எப்படி? உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. நீங்கள் பேசுறது எனக்கு புரியவே இல்லை. யாருக்கு என்ன விலை கொடுத்தீங்க? பொன்னாம்பலம், MP சீட்டுக்காக பெட்டி பெட்டியாக செலவு செஞ்சவராச்சே நீங்க. உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அன்வருக்கு ஒரு விலை வச்சேன், விழுந்துட்டார். மற்றதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. அன்வரை விலைக்கு வாங்கினீங்களா? என்னால் நம்ப முடியல. யார் நம்ப சொன்னது? நம்பாதீங்க. நீங்க நம்பாத வரைக்கும் எனக்கு தான் லாபம். நான் ஒரு MP, பொதுமக்களோட பிரதிநிதி. என்கிட்ட வெளிப்படையாக குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா? நான் இதுக்கு பயப்படணும்? நீங்களும் சரி, சட்டமும் சரி, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட பலம் என்ன, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு உங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, இன்ஃபர்மேஷன் சிட்டி பக்கத்துல என் சேனலுக்காக ஸ்டூடியோ கட்ட போறேன். அதுல எந்த வில்லங்கமும் வராம நீங்க பாத்துக்கணும். அதுக்கு பதிலா உங்க புகழ் என் சேனல் பாடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, வர வருமானத்துல உங்களுக்கு ஷேர் தரேன். நீங்க உங்க எலெக்ஷன் கேம்பெயின் தைரியமா பண்ணுங்க. எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல குமாரசாமி. நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், சும்மா இருந்தா போதும். அனிதாவோட 16th டே செரமனி அடுத்த வாரம் வச்சிருக்கேன். நீங்க கட்டாயமா வரணும். வெளியூர் எங்க போல? எங்கேயும் போல. எலெக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இங்கே தான் இருப்பேன். வரேன், கட்டாயமாக வரேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பொன்னாம்பலம்,
நல்ல நண்பரை நம்பி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். எம்பி பதவி நிரந்தரம் இல்லை, எனக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் நம்ம நட்பு நிரந்தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் விருப்பம். போயிட்டு வாங்க. ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க தான் நிரபராதின்னு தீர்ப்பாயிடுச்சுல்ல. இருந்தாலும் வர்ம கலைக்கு களங்கம் வந்துருச்சே. உயிரை காப்பாற்றுறதுக்காக உருவான இந்த கலை உயிரை எடுக்கிறதுக்காக பயன்படுதுன்னு பேச வச்சிருச்சேன். அதை நினச்சா தான் வேதனையாக இருக்கு. காசு எங்கே? உள்ளே இருக்கா? காசி காலேஜுக்கு போகல? இல்லையா? ஏன்? எஸ்விஎஸ் மர்டரில் உங்களை அரெஸ்ட் பண்ணதை பற்றி காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் கொஞ்சம் நாள் கழித்து போகலாம் தான். எத்தனை நாளைக்கு தான் நீ அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்க முடியும்? நடந்ததெல்லாம் நாம் எதிர்பார்த்து நடந்தது இல்லையே. இதை பற்றிலாம் மற்றவங்க கேட்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. அது போட்டோம், வக்கீலை பார்த்து பேசினியா? என்ன சொன்னார்? கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இருந்து வில்லங்க சர்டிஃபிகேட்டை வாங்கி கோர்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருயா. இனிமேல் இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஐயா, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? நாமளே சில நல்ல ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வர்மக்கலை சொல்லிக் கொடுத்தா என்ன? கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லலையே. ஆனால் யார் நல்லவன் யார் கெட்டவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கற்றுக்கிறவன் தகுதியான ஆளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, நாம் சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஐயா. நீ என்ன சொல்கிற காசி? இது ஏட்டு படிப்பு மாதிரி இல்லை. நீ படிக்கிற எம்பிபிஎஸ் படிப்பை யார் வேணாலும் படிக்கலாம். 3 வருஷமோ 5 வருஷமோ படிச்சுட்டு வைத்தியம் பார்க்கலாம். ஆனால் இதை அவ்வளோ சுலபத்தில் யாராலும் கற்றுக்க முடியாது. இதை கற்றுக்க பொறுமை வேணும். இந்த காலத்து இளைஞர்கள் பல வருஷங்கள் பொறுமையாக இருந்து இதை கற்றுக்க தயாராக இல்லை. ஒருத்தன் பொறுமையாக இருந்து இதை கற்றுக்கிட்டான்னா அவன் முழு மனுஷன் ஆகிடுவான். தப்பு பண்ண அவனுக்கு மனசே வராது. அதை விட்டுட்டு அறகுறையாக கற்றுக்கிட்டான்னா அதை தப்பான வழியில் பயன்படுத்தத்தான் அவனுக்கு தோணும். இந்த வர்மக்கலையை கற்றுக்க இவன் தான் சரியான ஆள்னு யார் என் கண்ணில் படுறானோ அவனுக்கு இதை நிச்சயம் கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா மனுஷன்கிட்டையும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை சரி பண்ணி சொல்லி கொடுக்குறதுல தப்பு இல்லையே. எப்படி இருக்கு பாலடி? வணக்கம் ஹசான். வா குமாரசாமி. வணக்கம் அம்மா. வணக்கம், வாங்க. நல்லா இருக்கியா காசி? நல்லா இருக்கேன் சார். வர புதன்கிழமை அனிதாவோட 16th day செரமனி. நீங்கள் எல்லாரும் கட்டாயமாக வரணும். உங்களை இன்வைட் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன். வா போகலாம். வரட்டுமா ஹசான்? சரி, வரேம்மா. இந்தாங்க. அ,
இருந்து சாப்பிட்டு போங்களேன். இல்லைம்மா, நிறைய வேலை இருக்கு. இந்த விஷயத்தை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ. எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க. வரேன் ஹாசன். வரேம்மா. ஐயா வந்த உடனே கிளம்புறீங்களே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? சொல்லவே வேண்டாம், நான் இருந்து சாப்பிட்டு போவேன். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கு? ஐயாவை ஜாமீன்ல எடுத்ததுக்கு. என்ன பண்ணுறீ? எனக்கு எதுக்கு நன்றி? அது என்னோட கடமை. நான் செய்யாம வேற யார் செய்வான்? வரட்டுமா? கட்டாயமா வந்துடுங்க. நிச்சயமாங்க. தேங்க்யூ. ஹாய். ஹாய். என்ன ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்கியா? TV9 குமாரசாமி ஆசான் விடுதலை, CBCID ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினாரா? இதானே ஒரு ரிப்போர்ட்டோட கண்டென்ட்ஸ்? பரவாயில்ல சாரு, தப்போ ரைட்டோ உன் சின்சியரிட்டி நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்ஸ். ஆனால் உன் அவசரம் தான் எனக்கு புரியல. எதையுமே அனலைஸ் பண்ணாமல் நீ முடிவெடுக்கிற. இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்திருக்க, அப்படிதானே? கரெக்டாக எழுதுன்னு சொல்ல வரேன். நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், நீ தான் கரெக்டாக நடந்துக்கல. ஆரம்பத்துலேருந்தே உன்னால் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுத்தோம், நீ கண்டுக்கல. அவங்களாம் வந்து மாட்டியும் தப்பிக்க விட்டுட்டேன். அவங்க தான் கொலைகாரங்கன்னு நீயா எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற? சாரு, இந்த கேஸில் முதல்ல கொலை செய்யப்பட்டது யாரு? SVS ஒரு ஆட்கள் இல்லையா? அவங்க எல்லாரையும் குமாரசாமி தான் கொலை செஞ்சாரு அப்படின்னு SVS நினைச்சாரு. ஆனால் அந்த கொலைகளை தான் செய்யலைன்னு குமாரசாமி சொல்றாரு. அது எல்லா கிரிமினல்ஸும் சொல்றது தானே. ஒருவேளை குமாரசாமி அந்த கொலைகளை செய்யலைன்னு வெயி, அப்போ உண்மையான கொலைகாரன் யாரு? மூணாவதா ஒருத்தன் இருக்கான் இல்லையா? ஸோ குமாரசாமிக்கு அந்த மூணாவதா ஒரு ஆள் இருக்கிறது தெரியாம இருக்கலாம். SVS தான் எல்லா கொலைகளையும் செஞ்சாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவனோட நோக்கம் என்ன? SVSும் குமாரசாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சு போனோம். இதுதான் எதிரியோட பிளான். அவன் மேலே சந்தேகம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக மீடியாவை யூஸ் பண்ண நினச்சான். அதுக்கு அவன் ஒன்றை செலக்ட் பண்ணான். என்னையா? ஆமாம், ஒவ்வொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயும் அந்த டீப் த்ரோட் உனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் கொடுத்தான். நீயும் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் ஷூட் பண்ண. SVSும் குமாரசாமியும் இன்டர்வியூ பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண. இதனால் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த பகை வளர ஆரம்பிச்சுது. இவங்க 2 பேருக்கு நடுவில் பகையை வளர்க்கணுங்கிறது தான் அவனுடைய எண்ணம். இதனால யாருக்குமே அவன் மேலே சந்தேகம் வராமல் போச்சு. இதைத்தான் அவன் விரும்பினா. நீ அவசர காரியம் தெரிஞ்சு உனக்கு தொடர்ந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் ஆரம்பத்திலே நீ ப்ராப்பராக திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி என் கூட கோஆப்ரேட் பண்ணியிருந்தா அவனை எப்போ பிடிச்சிருக்கலாம். மீடியாவை நீ தப்பாக யூஸ் பண்ணது அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு. எனக்கு கிடைச்ச நியூஸ் படி நான் கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணேன். மீடியாவை எப்படி யூஸ் பண்ணால் எதிரி வந்து மாட்டுவான்னு உனக்கு தெரியல சாரு. நியூஸை சென்சேஷனைஸ் பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது. உனக்கு அது மேலே இருந்த கிக்கை அவன் எப்படி பயன்படுத்திக்கிறான்னு உனக்கு புரியல. நான் உனக்கு எத்தனையோ தூரம் வார்ன் பண்ணேன். ஆனால் நான் எதுவும் சின்சியரிட்ட சந்தேகப்பட்டதா நினச்சி என் மேலே கோவப்பட்டேன். சாரி அன்வர். பரவாயில்ல, நான் ஒன்றும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இந்த கொலைகள் எல்லாத்தையும் ஒரு தேர்ட் பர்சன் தான் செய்கிறாங்கிறத நான் என்றைக்கோ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் SVS குமாரசாமி 2 பேரையும் சீரியஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அவங்களோட சேர வச்சு அவங்க ஆட்கள் மாதிரியே ஒர்க் பண்ண வச்சேன். யார் அவங்க? சொல்கிறேன். ஆனால் சாரு, SVS குமாரசாமி 2 பேரும் எந்த தப்பும் செய்யலை. இவங்க அடிச்சுக்கிறதுனால அவனுக்கு என்ன லாபம்? எவ்வளவோ இருக்கு. ஆசான் வனத்தை சுற்றி இருக்கிற நிலம் கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். எப்படி? அங்கே தான் இன்ஃபர்மேஷன் சிட்டி வரப்போகுது இல்லை? SVSும் குமாரசாமி அடிச்சுக்கிட்டா அவங்க நிலம் எப்படி இவனுக்கு போய் சேரும்? அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அவனை ஆதாரத்தோடு பிடிக்கிறதுக்காக தான் குமாரசாமியும் ஆசானையும் என் பர்சனல் ரிஸ்கில் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண வச்சேன். அப்போ இந்த தேர்ட் பர்சனை எப்போ பிடிச்ச? நீ காணாமல் போனதான் நினைக்கிறிய GK, பாலு, என் அசிஸ்டன்ட் ரெட்டி, அவங்க தான் அந்த தேர்ட் பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் என் கஸ்டடியில் சேஃபாக இருக்காங்க.
என்ன சாரு, ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கா? அது மட்டும் இல்லை, என்னால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னே தெரியல. நீ நம்பாததுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் ஒன்று சாரு, ஆரம்பத்துலேருந்தே நேரடியாகவோ மறைமுகமாகவோ எனக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் சாதாரணமாக யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். பல ரகசியங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சாரு, இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கிட்டா கல்பிட்டை ஈஸியாக பிடிச்சிடலாம். எஸ்விஎஸ்க்கும் குமாரசுவாமிக்கு குற்றவாளியோட சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிற சரி. ஆனால் அந்த ஆசான், நீ பூமராங்கால அடிபட்டு ஆண்டவர் வனத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஆசான் மேலே உனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆசானுக்கும் இந்த குற்றங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை அன்வர், மற்றவங்களை ஃபாலோ பண்ண மாதிரி ஆண்டவர் வனம், ஆசான், அவரை சம்மந்தப்பட்ட ஆட்களை நீ ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அந்த வனத்தில் என்ன மர்மம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே எந்த மர்மமும் கிடையாது சாரு. நீ எதை மர்மம்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த சமாதிக்கு பின்னால் ஏதோ இருக்கிறதா தானே நீ நினைக்கிற. என் கூட வந்தேன்னா அந்த மர்மம் என்னன்னு காட்டுறேன். வணக்கம் ஆசான். வாங்க. வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஹலோ ஆண்டி. வாமா. இப்போது எதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சாருவை கூப்பிட்டு வந்தேன். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம்? சமாதிக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறதா இவன் நினைக்கிறா. அந்த மாதிரி மர்மம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். நீங்கள் தயங்குறது எனக்கு புரியுது. பெண்கள் அங்கே போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு எனக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் சமாதியில் பெரிய மர்மம் இருக்கிறதா சந்தேகம் வந்த பிறகு அதை வளர விடக்கூடாது. அங்கே மர்மம் இருக்கிறதா இருந்தால் யாரையுமே அங்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு மாட்டோமா? பெண்களை மட்டும் அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணங்கள் தான் என்னன்னு கேட்குறேன். சரி, உனக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நீ கேள்வி கேட்குறத விட மாட்டேன். காசி, இவங்களுக்கு சமாதியை காட்டு. வாங்க. மனுஷா, என்னம்மா ரகசியத்தை பார்க்க வந்தியா? பாரு, நல்லா பாரு. உலகத்தில் எதுவுமே ரகசியம் இல்லைம்மா. ஒரு நாளைக்கு எல்லாம் வெளியே வந்துடும். பாரு. பெருமாண்டி, அம்மா கூப்பிட்டாங்க பாரு. போ. யாருமா? பேர் விருமாண்டி. ஐயா கிட்ட வர்மக்கலையை கற்றுக்கிட்டாங்க. வர்மக்கலையை தப்பாக யூஸ் பண்ணான். அதான் இப்படி ஆகிட்டான். முதல்ல இவன் மேலேயும் சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் போக போக இவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். காசி, அதை ஓப்பன் பண்ணுப்பா.